சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். முத்துவும் மீனாவும் எவ்வளோதான் மனோஜுக்கு உதவி செஞ்சாலும் விஜயாவும் மனோஜும் எதையும் புரிஞ்சுக்கவே மாட்டிக்கிறாங்கன்னு அண்ணாமலை யோசிக்கிறாரு. அந்த சமயம் மனோஜ் இங்கே ரோகிணிக்கிட்ட ஃபோனில் பேசிகிட்ருக்காரு. இதை பார்த்த உடனே விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது. என்ன, வீட்டுக்கு வந்த மனோஜ் ரோகிணியை விட்டு கொடுக்காம பேசுனது மட்டும் இல்லாமல் மனோஜ் இப்போ இங்கே ரோகிணிக்கிட்ட ஃபோனில் வேற பேச ஆரம்பிச்சிட்டானே. இங்கே மனோஜுக்கும் ரோகிணிக்கும் எப்படியாவது டிவோர்ஸ் கிடச்சாதான் மனோஜோட வாழ்க்கை எப்பயுமே சந்தோஷமாக இருக்கும்னு நான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் இப்போ இங்கே மனோஜ் என் பேச்சை கேட்கவே மாட்டிக்கிறான்னு ஒரு பக்கம் விஜயா ரொம்ப யோசிக்கிறாங்க. அண்ணாமலை வீட்டில் இங்கே விஜயா கிட்டேயும் மனோஜ்கிட்டேயும் பேசாமல் இங்கே மீனா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, எப்படியாவது மனோஜ் தர வேண்டிய பணத்தை ஃபினான்சர்கிட்ட திருப்பி தரணும். நான் என் ஃப்ரெண்டு பரசுக்கிட்ட சொல்லியிருக்கேன், எப்படியாவது மீதி பணம் கிடச்சிரும் முத்து, கவலைப்பட வேண்டாம், அந்த பணத்தை திருப்பி தந்துட்டா அப்புறம் இங்கே ஃபினான்சியரால் எந்த பிரச்சனையும் வராதுல்ல அப்படின்னு சொல்லும்போது உடனே இங்கே முத்து வந்து, என்னப்பா என்ன பேசுகிறீங்க, நீங்கள் எதுக்குப்பா உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பணம் வாங்கணும், எதுக்கு உதவி கேட்கணும், நானும் மீனாவும் எப்படியாவது மனோஜ் ஃபினான்சர்கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி தந்துடுவோம், நீங்கள் கவலைப்படாமல் இருங்கப்பா, எந்த பிரச்சனையும் வராது, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த சமயம் விஜயா சொல்கிறாங்க, உங்களால் என்ன செய்ய முடியும், என்ன அந்த பணத்தை நீங்கள் எப்போ திருப்பி தருவீங்க, ஃபினான்சியரால் மனோஜுக்கு நிறைய பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இப்போ வரைக்கும் எந்த உதவியும் செய்யாமல் இருக்கீங்க. மீனாவுக்கு முத்து இப்போ தான் நகையை வாங்கி கொடுத்தான், அந்த நகை இருந்ததால் உடனே பணத்தை ஏற்பாடு பண்ண முடிஞ்சுது. ஆனால் இப்போ நீங்கள் சம்பாதிச்சு அந்த பணத்தை நீங்கள் திருப்பி தர போகிறதே இல்லை, இன்னும் நிறைய பணம் திருப்பி தர வேண்டியது இருக்குல்ல, அந்த பணத்தை எப்போ தருவீங்க அப்படின்னு விஜயா கேட்கும்போது மீனா சொல்கிறாங்க, அத்தை, ஃபினான்சர்கிட்ட கடன் வாங்கினது மனோஜ் தான், நானும் உங்கள் பையன் முத்துவும் ஃபினான்சர்கிட்ட பணம் வாங்கவே இல்லை, நீங்கள் எங்ககிட்ட இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க. ஆனால் மனோஜ் ரொம்ப அமைதியாக இருக்கார். இங்கே ஃபினான்சருக்கு பணத்தை திருப்பி தரணுன்ற எண்ணம் மனோஜுக்கு கொஞ்சம் கூட இல்லை. ஆனால் எப்போ பார்த்தாலும் எங்களை கேள்வி கேட்குறீங்க, எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் மனோஜுக்கு செய்கிறோம், அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்கவே மாட்டேங்கிறீங்க. என் நகையை வச்சு தான் பணத்தை ஏற்பாடு பண்ணேன், இதெல்லாம் உண்மைதான். மனோஜுக்காக இந்த பணத்தை ஃபினான்சர்கிட்ட நாங்கள் தரணுன்ற அவசியம் இல்லை. அப்படி உதவி செஞ்சால் மட்டும் என்னை நீங்கள் மருமகளாக ஏற்றுப்பீங்களா? நீங்கள் என்ன ஏற்றுக்கலனாலும் பரவாயில்ல, உங்கள் பையன் முத்துவோட அருமை பெருமையை புரிஞ்சுக்க போகிறீங்களா? இல்லையே, நீங்கள் இப்போ வரைக்கும் எங்களை கேள்வி கேட்குற மாதிரி மனோஜ் என்ன தப்பு செஞ்சாலும் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, மனோஜை கேள்வி கேட்கவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு மீனா வந்து பேசுகிறாங்க. இதே மாதிரி தான் மனோஜுக்கு உதவி செய்கிறேன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, எந்த உதவியும் செய்கிறதே இல்லை, அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை, போதும் விஜயா, மீனா முத்துவை நீ மட்டும் இல்லை மனோஜும் என்னைக்கும் கேள்வி கேட்கவே கூடாது. ஏன்னா நீங்கள் கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்ச பிரச்சனையை பற்றி யோசித்து பார்க்கணும். மீனாவும் முத்துவும் மட்டும் இந்த உதவியை எங்களால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த வீடு நமக்கு கிடச்சிருக்காது. ஃபினான்சியரும் சிந்தாமணியும் திட்டம் போட்டு நம்ம குடும்பத்தை ஏமாத்துறதுக்காக தான் இங்கே வந்து மனோஜுக்கு பிஸ்னஸ்க்கு உதவி செய்கிறேன்னு நிறைய பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள புரிஞ்சிக்காம மனோஜ் உன் பேச்சை கேட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கான். நான் இவ்வளோ பொறுமையாக இருக்கிறதுக்கு காரணமே நம்ம வீட்டில் எல்லோரும் ஒத்துமையாக இருக்கணுன்றதுக்காக தான், மற்றபடி உனக்காக கிடையாது விஜயா, தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்யாத, அமைதியாரு அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. எனக்கு புரியுது, இருந்தாலும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ கூட மனோஜ் ரோகிணிக்கிட்ட தான் ஃபோனில் பேசுகிறான்னு உனக்கு தெரியும்ல, அப்போ மனோஜ்கிட்ட கேள்வி கேட்காம மனோஜ் மீதி பணத்தை ஃபினான்சர்கிட்ட கொடுக்க உதவி செய்யணும்னு சொல்லாமல் இங்கே மனோஜை பற்றி யோசிக்காமல் மீனா முத்துக்கிட்ட கேள்வி கேட்குற அசிங்கமாக இல்லை? மீனா முத்துக்கிட்ட நீ பேசவும் வேண்டாம், அதே மாதிரி நானும் உங்ககிட்ட பேச போகிறதில்ல. ஏன்னா மனோஜால் மட்டும் இந்த பிரச்சனை வரல விஜயா, ஒன்னாலேயும் தான் இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு மீனாவுக்காகவும் முத்துவுக்காகவும் சப்போர்ட் பண்ண அண்ணாமலை விஜயாவுக்கு இப்படி ஒரு சரியான பதில் கொடுக்குறாரு. உடனே இங்கே மனோஜ் வந்து, என்ன எப்போ பார்த்தாலும் இந்த வீட்டில் மீனாவுக்கும் முத்துவுக்கும் கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கிடைக்குது, ஆனால் என்னை பற்றி யாரும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க, இங்கே நானும் என் வாழ்க்கையை பற்றி இனி யோசித்து தான் ஆகணும் அப்படின்னு மனோஜ் ஒரு பக்கம் நினைக்கிறாரு. விஜயாவால் பதில் பேச முடியல. அப்படி என்ன பெருசாக அந்த மீனா உதவி செஞ்சிட்டா, மீனாவை எல்லாரும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஒரு பக்கம் ரவியும் ஸ்ருதியும் மீனாவை ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் என் வீட்டுக்காரர் அண்ணாமலை என்னை புரிஞ்சிக்காமல் மீனாவுக்கும் முத்துவுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு.
வர வர இந்த வீட்டில் எனக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை என்றைக்குமே கிடைக்காது போல. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மீனா என் பேச்சை இனி கேட்க போகிறதே இல்லைன்னு மட்டும் ரொம்ப தெளிவாக தெரியுது அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப கோவமாக பேசுனது மட்டும் இல்லாமல் மீனாவுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுனதை நினச்சி விஜயா ரொம்ப கோவமாக இருக்காங்க. இங்கே பரஸை பார்க்குறதுக்காக அண்ணாமலை வராரு. இங்கே அண்ணாமலையை பார்த்துட்டு பரசு கேள்வி கேட்குறாரு. என்னப்பா அண்ணாமலை, ஏன் ரொம்ப அமைதியாக இருக்க? உன் முகத்தில் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை. அதான் மீனாவும் முத்துவும் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் சரியான நேரத்தில் அவங்க செய்கிற உதவியால் நீங்கள் எல்லாரும் நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல. அப்புறம் என்னப்பா அண்ணாமலை, என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, மனோஜால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வருதுன்னு உனக்கு தெரியாது பரசு. மனோஜ் ஏற்கனவே என்னுடைய 27 லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போனப்போ ரொம்ப பொறுமையாக இருந்தேன். ஆனால் மனோஜ் இப்போ வரைக்கும் என் பேச்சை கேட்காம விஜயாவும் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுறதால தேவையில்லாமல் நிறைய பிரச்சனை வருது. எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்கிறது, என்ன செய்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, அப்படியா இப்போ என்ன செய்ய போகிறேன்னு கேட்கும்போது, இல்லை முத்துவும் மீனாவும் ரொம்ப பாவம். அவங்க நிறைய வேலை செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சரியாக முத்து வீட்டுக்கு வரதும் இல்லை. சவாரிக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு. எனக்காக மனோஜ் ஃபினான்சர்கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி தரணுன்றதுக்காகவே இங்கே முத்துவும் மீனாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே மனசு வேதனையாக இருக்குது. நானும் இப்போ வேலைக்கு போனாலும் சம்பாதிக்கிற பணத்தை முத்துவுக்காகவும் மீனாவுக்காகவும் சேர்த்து வச்சேன். அந்த பணத்தையும் ஃபினான்சர்கிட்ட தான் கொடுத்தேன். இப்போ என்கிட்ட எந்த பணமும் இல்லை. நானும் இப்போ மனோஜுக்காக கடன் வாங்கணும். இல்லைனா முத்து மீனா தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. என்ன செய்கிறது? இனி என்னுடைய பணம், சொத்து எல்லாமே முத்துவுக்கும் ரவிக்கும் மட்டும்தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா மனோஜ் இன்னும் என் பேச்சை கேட்குறதே இல்லை. அதுலேயும் ரோகிணியை ரொம்ப பெருமையாக பேசுகிறான். இங்கே ரோகிணியும் மனோஜும் ஃபோனில் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. ரோகிணிக்கு டிவோர்ஸ் தரணும் அப்படின்னு விஜயாவும் இங்கே எல்லா ஏற்பாடையும் செய்கிறதுனால மனோஜ் இப்போ என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான்னு நினைக்கும்போது என்னால் பொறுமையாக இருக்க முடியல. இங்கே ஃபினான்சர் மறுபடியும் மனோஜுக்கு பிரச்சனை செய்யக்கூடாது. எங்கள் வீட்டுக்கு மனோஜால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா நான் தான் இந்த பணத்தை திருப்பி தரணும். நீ உன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு என்னை பற்றி சொல்லி நீ கொஞ்சம் பணம் வாங்கி கொடுத்தனா எனக்கு உதவியாக இருக்கும். அதான் பரசு, ஏற்கனவே உன்கிட்ட ஃபோனில் பேசினேன். இப்போ உன்னை பார்த்து பேசிட்டு போகலாமேன்னு வந்திருக்கேன். எதுக்காக மனோஜ் இப்படி என்னை புரிஞ்சிக்காமல் இருக்கிறான்னு தெரியல. எப்பயுமே விஜயா பேச்சை கேட்குற மனோஜ் விஜயா பேச்சை கேட்டு என் கையெழுத்தை வேற போட்டு கொடுத்துருக்கான். அதனால் ஃபினான்சியர் முத்து மீனா கொடுத்த பணத்தையும் வாங்கிக்கிட்டு இங்கே போலீஸ்கிட்ட உதவி கேட்டிருக்காங்க. மனோஜ் என்னை ஏமாற்றிட்டாரு அப்படின்னு அங்கே சொன்னதால் மனோஜ் எப்படியோ வெளியில் வந்தாலும் மறுபடியும் ஃபினான்சியரால் பிரச்சனை வரும் அப்படின்னு வீட்டில் எல்லாரும் யோசிக்கிறாங்க. ஆனால் மனோஜ் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல், பொறுப்பு இல்லாமல், சரியாக கடைக்கும் போகாமல், சம்பாதிக்காமல் இப்படி எல்லார்கிட்டையும் நிறைய பணம் வாங்கியிருக்கானே தவிர்த்து அந்த பணத்தை திருப்பி தரணுன்ற எண்ணமே இல்லாமல் இருக்கான். மனோஜ் என்னவோ சந்தோஷமாக தான் இருக்கான். ஆனால் மனோஜுக்காக கஷ்டப்பட்டு வேலை செய்கிறது முத்துவும் மீனாவும் தான். அவங்களோட அருமை பெருமை என்னன்னு இப்போ வரைக்கும் இங்கே விஜயாவும் புரிஞ்சிக்கல, மனோஜும் புரிஞ்சிக்கல. அவங்கக்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. பரசு, நீ தான் எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணணும். இந்த பிரச்சனையை சமாளிக்கணும்னா இந்த பணத்தை ஃபினான்சர்கிட்ட திருப்பி தந்து தான் ஆகணும். எனக்காக நீ தான் உதவி செய்யணும் பரசு. உன்னை நம்பி தான் உன்னை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. உடனே பரசு சொல்கிறாரு, நீ என் ஃப்ரெண்டு அண்ணாமலை, உனக்கு உதவி செய்யாமல் இருப்பேனா என்ன? நீ கவலைப்படாமல் இரு. என் ஃப்ரெண்டுக்கிட்ட உன்னை பற்றி பேசினேன். அவங்களுக்கு தான் உன்னோட வேலையை நீ எவ்வளோ நேர்மையாக உண்மையாக செய்வேன்னு தெரியுமே. கண்டிப்பாக உனக்கு உதவி செய்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் மனோஜை நம்பி மனோஜ் வாங்கின பணத்தை எதுக்குப்பா நீ கொடுக்கணும்? அது மட்டும் இல்லாமல் நீ இப்போ என் ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த பணத்தை வாங்கினாலும் இந்த பணத்தை திருப்பி தர நீ ரொம்ப கஷ்டப்படணும் அண்ணாமலை. மனோஜுக்காக உதவி செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் இங்கே விஜயாவும் மனோஜும் உன்னை புரிஞ்சிக்கவா போகிறாங்கன்னு பரசு கேள்வி கேட்குறாரு. என்னை யாரும் புரிஞ்சிக்க வேண்டாம். என் வீட்டில் இருக்க எல்லாரும் ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்கணும். மனோஜ் என் பேச்சை கேட்கலனா இனி மனோஜ் இந்த வீட்டில் இருக்கவே வேண்டான்னு மனோஜை அங்கேருந்து அனுப்பலான் தான் யோசிக்கிறேன். என்ன செய்ய, விஜயாவுக்காக தான் பொறுமையாக இருக்கேன், அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே அண்ணாமலைக்கிட்ட ஆறுதலாக பேசுகிறாரு பரசு. என் ஃப்ரெண்டுக்கிட்ட மறுபடியும் பேசிவிட்டு பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டாங்கன்னா நான் சொல்கிறேன், நீ பணத்தை வாங்கிக்க அப்படின்னு சொல்கிறாரு பரசு. அண்ணாமலை எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணணும்னு தன்னுடைய ஃப்ரெண்டு பரசுக்கிட்ட பேசிவிட்டு வீட்டுக்கு கிளம்பி வராரு. இங்கே மீனா முத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு ஏற்கனவே பெரிய ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொன்னல,
அவங்க முன் பணம் கொடுத்துருக்காங்க. என்கிட்ட இப்போ கொஞ்சம் பணம் இருக்குது. அந்த பணத்தையும் ஃபினான்சர்கிட்ட கொடுத்துடலாம். மீதி பணத்தையும் நம்ம எப்படியாவது ஏற்பாடு பண்ணிடலாம். நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. இங்கே மனோஜுக்காக நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம். வீட்டில் இருக்க வேலையும் நான் பார்த்துக்கணும். நீங்களும் நிறைய சவாரிக்கு போகணும்னு சரியாக வீட்டுக்கு வரதில்ல. அதனால் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது சரியாக சாப்பிடணும், நல்ல ரெஸ்ட் எடுக்கணும்னு பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அண்ணாமலை கவனிக்கிறாரு. ஆனால் விஜயா ரொம்ப கோவமாக, என்ன மீனா, வந்த உடனே முத்துக்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்ட, வீட்டில் இருக்க வேலையை கவனிக்கணுன்ற எண்ணமே இல்லையா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அம்மா, மீனாவும் இப்போ தானம்மா வீட்டுக்கு வந்தா, மீனா ரெஸ்ட் எடுக்க வேண்டாமா? நேற்று நான் வீட்டுக்கே வரல, நிறைய வேலை இருந்தது, சவாரிக்கு போகணுன்னு கிளம்பிட்டேன். இப்படி நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், எங்களை கேள்வி கேட்குறீங்க. இங்கே யார்கிட்டேயும் சொல்லாமல் ஃபினான்சர்கிட்ட மனோஜுக்கு நிறைய கடன் வாங்கி கொடுத்துருக்கீங்க. ஆனால் மனோஜை பற்றி மட்டும் யோசிக்காமல் மனோஜ்கிட்ட கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு மனோஜோட வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தால் போதும். மனோஜ் என்ன தான் செஞ்சாலும் கேள்வி கேட்க மாட்டீங்க. ஆனால் எங்களை மட்டும் கேள்வி கேட்குறீங்கன்னு முத்து எதிர்த்து பேசுகிறாரு. மீனா இந்த வீட்டு மருமக. இப்போ ஸ்ருதிக்கு சமைக்க தெரியாது. ரோகிணி இருந்த வரைக்கும் கிச்சன் பக்கம் போனதே இல்லை. எல்லா வேலையும் மீனா தானே பார்த்துப்பா. அதான் மீனா கிட்ட கேள்வி கேட்குறேன். மீனாவை கேள்வி கேட்டால் மட்டும் உடனே முன்னாடி வந்து நின்று கேள்வி கேட்க ஆரம்பிச்சிரு முத்து. இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது, இல்லத்த, எனக்கும் நிறைய வேலை இருந்தது. நான் பெரிய பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்கு. நிறைய வேலை செஞ்சுட்டு வந்ததால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு பார்த்தேன். நீங்கள் கேள்வி கேட்ட உடனே ரெஸ்ட் எடுக்க முடியுமா? இப்போ என்ன வேலை செய்யணும்னு சொல்லுங்கள், நானே பார்க்குறேன் அப்படின்னு இங்கே முத்து பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு விஜயா தேவையில்லாமல் பிரச்சனை செய்யக்கூடாதுன்னு உடனே மீனா கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. முத்து யோசிக்கிறாரு, என்னதான் உதவி செஞ்சாலும் அம்மா நம்மளை புரிஞ்சுக்க போகிறதும் இல்லை. இப்படி தான் மீனா எப்போ பார்த்தாலும் வேலை செய்யணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்ன செய்கிறதுன்னு புரியல அப்படின்னு இங்கே முத்து யோசிக்கிறாரு. முத்துவும் மீனாவும் எவ்வளோதான் கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்துக்காக வேலை செஞ்சாலும், மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணாலும், இங்கே கண்டிப்பாக விஜயாவும் மனோஜும் முத்து மீனாவை புரிஞ்சுக்க போகிறதே இல்லை அப்படின்னு அண்ணாமலை ரொம்பவே யோசிக்கிறாரு. இங்கே மீனா எப்பயும் போல் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செஞ்சுட்டு அவங்க கடைக்கு கிளம்புறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே சிந்தாமணியை பார்த்து பேசணும். சிந்தாமணியால் இனி யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. சிந்தாமணி எப்பயுமே எல்லாருக்கும் உதவி செய்கிறேன்னு அவங்களுக்கு நிறையா பணம் கொடுக்குறாங்க. அந்த பணத்தை திருப்பி தர முடியலன்னு உடனே அவங்க வீட்டு பத்திரத்தையும் வாங்கிடுறாங்க. இதனால் அந்த வீடு சிந்தாமணிக்கு கிடைக்கிறதுக்காக புதுசாக திட்டம் போடுறாங்க அப்படின்னு மீனா புரிஞ்சுக்கிட்டு சிந்தாமணிக்கிட்ட பேசுகிறாங்க. சிந்தாமணிக்கிட்ட எல்லா வீட்டு பத்திரத்தையும் வாங்கி இங்கே மீனாவும் எல்லாருக்கும் உதவி செய்கிறாங்க. இங்கே சிந்தாமணி மீனா மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறதுனால இங்கே மீனா தான்கிட்ட உதவி கேட்ட எல்லார்கிட்டையும் பார்த்தீங்களா, இனி சிந்தாமணி உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு பணம் கொடுத்தாலும் அவங்கக்கிட்ட நீங்கள் பணம் வாங்கவே வேண்டாம். நமக்குன்னு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு, நீங்கள் நல்லா சம்பாதிக்கலாம். தேவையில்லாமல் நீங்கள் சிந்தாமணியை நம்பி இருந்த வரைக்கும் போதும். இனி சிந்தாமணி பேச்சை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு இங்கே எல்லார்கிட்டேயும் மீனா பேசுகிறதுனால மீனா மேலே உள்ள நம்பிக்கையில் அங்கே மீனா கிட்ட உதவி கேட்டு வந்த எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமாக மீனா செஞ்ச உதவியை மறக்கவே முடியாது. ஏன்னா மீனா மறுபடியும் எங்கள் வீட்டு பத்திரத்தை சிந்தாமணிக்கிட்ட இருந்து திருப்பி வாங்கி கொடுத்துருக்காங்க. மீனா எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காங்க. சிந்தாமணி எங்ககிட்ட பணத்தையும் வாங்கிக்கிட்டு வீட்டு பத்திரத்தையும் தராமல் எங்கள் வீடு சிந்தாமணி கிடைக்கணுன்றதுக்காகவே என்னென்ன வேலை செஞ்சாங்க. ஆனால் சிந்தாமணிக்கு சரியான பதில் கொடுத்துட்டாங்க மீனா அப்படின்னு சிந்தாமணி முன்னாடி மீனாவை எல்லாரும் பெருமையாக பாராட்டி பேசுகிறதால மீனா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. வீட்டுக்கு வந்த உடனே மீனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத முத்து, ஸ்ருதி, அண்ணாமலை, ரவின்னு எல்லாருமே கவனிக்கிறாங்க. உடனே முத்து, மீனா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, வேற ஒன்றும் இல்லை, இங்கே சிந்தாமணிக்கு சரியான பதில் கிடச்சிருக்குன்னு சொல்லும்போது, என்ன ஆச்சு மீனா, சிந்தாமணி என்ன செஞ்சாங்கன்னு கேட்கும்போது, சிந்தாமணி நிறைய வட்டி பணம் வாங்குறது மட்டும் இல்லாமல் இங்கே உதவி செய்கிறேன்னு வீட்டு பத்திரத்தை வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க வீடையும் வாங்கிடணும் அப்படின்னு யோசித்தாங்க. ஆனால் இப்போ அவங்க எல்லாரும் பணத்தையும் திருப்பி தந்துட்டாங்க. இனி வீட்டு பத்திரத்தை சிந்தாமணி திருப்பி தரணும்னு நான் கேட்டதால் வேறு வழி இல்லாமல் சிந்தாமணி அங்கே வந்த எல்லாருக்கும் வீட்டு பத்திரத்தையும் திருப்பி தந்துட்டாங்க. இனி சிந்தாமணியால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு எல்லாரும் என்னை பாராட்டி பேசினாங்கன்னு சொல்லும்போது உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, என்ன மீனா சொல்கிற, நீ சொல்கிறது எல்லாமே உண்மையா? சிந்தாமணிக்கு சரியான பதில் கிடச்சிருக்குன்னு சொன்னப்போ நான் யோசித்தேன். ஆனால் இப்போ உன்னுடைய திறமையால் எல்லாருக்கும் இவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கிறியா?
அப்போ சிந்தாமணி வேணும்னே திட்டம் போட்டு நம்ம வீடை கூட வாங்கணுன்றதுக்காக தான் விஜயாவையும் மனோஜையும் ஏமாற்றி ஃபினான்சர்கிட்ட பணம் வாங்க வச்சுருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு அண்ணாமலை. நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான் மாமா. இங்கே விஜயாத்தை சிந்தாமணி மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அதனால் விஜயாத்தை வந்து சிந்தாமணி பேச்சை கேட்பாங்க, என்ன சொன்னாலும் நம்புவாங்கன்ற ஒரு எண்ணத்தில் தான் இங்கே சிந்தாமணி இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்காங்க. என்ன இங்கே மனோஜுக்கு வந்து விஜயாத்தை வந்து உதவி செய்கிறாங்க. மனோஜுக்கு வந்து எப்பயுமே உதவி செய்கிறதுனால இப்படி ஃபினான்சர்கிட்ட நிறைய பணம் வாங்கினா மனோஜாலையும் விஜயாத்தையாலையும் அந்த பணத்தை திருப்பி தர முடியாது. இந்த வீடை எப்படியாவது வாங்கிடலான்னு நினச்சி தான் சிந்தாமணி தான் ஃபினான்சர்கிட்ட பேசி இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்காங்க. என்கிட்டயே சிந்தாமணி பேசினாங்க, விஜயா மனோஜ் நினைக்கிறதெல்லாம் நடக்காது, அவங்க கிட்டேருந்து எப்படியாவது இந்த வீடை வாங்கிடணுன்றதுக்காக தான் இப்படிலாம் செஞ்சேன். ஆனால் இப்போவும் வந்து ஃபினான்சர் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார். மனோஜ் சீக்கிரமாகவே அந்த பணத்தை திருப்பி தரலன்னா கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு என்கிட்டயே ஃபினான்சர் வந்து உதவி செஞ்சதுக்கு என்ன காரணம் அப்படின்ற உண்மையை சிந்தாமணி பேசினாங்க. அப்போ தான் சிந்தாமணியை பற்றி நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். சிந்தாமணி வந்து வேணும்னே தான் இப்படியெல்லாம் செய்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு சிந்தாமணி வந்து இனி யாருக்கும் பிரச்சனை செய்யக்கூடாதுன்றதுக்காகவே சிந்தாமணிக்கு சரியான பதில் கொடுத்துருக்கேன். அதனால் எல்லாரும் என்னை பாராட்டி பேசுனாங்க, எனக்கு நல்ல பேர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. எனக்கு தெரியும் மீனா, நீ என்ன செஞ்சாலும் யோசித்து உதவி கேட்டு வர எல்லாருக்கும் நல்லது தான் செய்வேன்னு எனக்கு தெரியும். இப்போ உன்னை எல்லாரும் பாராட்டுறாங்கன்னா அதுக்கு காரணமே நீ தான் மீனா. தெளிவாக யோசித்து சிந்தாமணிக்கு சரியான பதில் கொடுத்துருக்கல்ல என்ன. ஆனால் மனோஜ் தான் கொஞ்சம் கூட யோசிக்காமல் தன்னுடைய பிஸ்னஸ்க்காக நம்மளை பற்றி யோசிக்காமல் நிறையா பணம் கடன் வாங்கியிருக்கான். இப்போ என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே விஜயா யோசிக்கிறாங்க, என்ன இந்த மீனா சிந்தாமணிக்கு சரியான பதில் கொடுக்குறதுலாம் சரிதான், ஆனால் மீனாவுக்கும் முத்துவுக்கும் இவ்வளோ நல்ல பேர் கிடைக்குதா? இதில் இந்த மனோஜ் வேற நம்ம பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறான், என்ன செய்யணும்னு தெரியலன்னு யோசிக்கும்போது இங்கே அண்ணாமலை எல்லார் முன்னாடியும் பேசுகிறாரு. மீனா செஞ்ச உதவியை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் மனோஜும் விஜயாவும் செய்கிற பிரச்சனையை நினைக்கும் போது என்னால் பொறுமையாக இருக்க முடியல. மீனாவும் முத்துவும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. ஆனால் இந்த பணத்தை சீக்கிரமாக திருப்பி தந்தால் மட்டும்தான் ஃபினான்சியரால் மறுபடியும் பிரச்சனை வராது. அதனால் நான் எப்படியாவது இந்த பணத்தை திருப்பி தந்துடலான்னு யோசிக்கிறேன்னு சொல்லும்போது, அப்பா நீங்கள் என்னப்பா செய்ய முடியும்? இப்போ நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க, பொறுமையாக இருங்க. எப்படியாவது வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்குறதுக்கு இந்த பணத்தை நான் வந்து எப்படியாவது ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லும்போது, முத்து நீ எவ்வளோ தான் கஷ்டப்படுவேன். ஒரு பக்கம் மீனா எல்லாருக்கும் உதவி செய்கிறது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் சிந்தாமணியை பற்றின உண்மை என்னென்னு தெரியாமல் இந்த விஜயா தானே சிந்தாமணிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தா, அதான் இப்போ நல்லா அனுபவிக்கிறான்னு சொல்லும்போது விஜயா சொல்கிறாங்க, என்ன மீனா உனக்கு நல்ல பேர் கிடச்சிருக்குன்னா அதை எதுக்கு எல்லார் முன்னாடியும் சொல்லிகிட்ருக்க? நீ எல்லாருக்கும் உதவி செய்கிற சரிதான். இப்போ உன்னை எல்லாரும் பெருமையாக பேசணும், பாராட்டி பேசணும், நான் மட்டும் எல்லாரும் முன்னாடி தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கணுமா? அதனால தான் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கியா? இப்போ பாரு, என் வீட்டுக்காரர் அண்ணாமலை என்கிட்ட கேள்வி கேட்குறாரு, என்னால் தான் பிரச்சனை வருதுன்னு சொல்கிறாரு, உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாரு, இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லும்போது, அத்தை உண்மையாகவே நான் நல்லது செஞ்சுருக்கேன், உதவி செஞ்சுருக்கேன், அதனால் என்னை வந்து பாராட்டுறாங்க, எனக்கு நல்ல பேர் கிடைக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பொறாமப்படுறீங்களே, உங்களால் தானே இந்த பிரச்சனை வந்திருக்கு, நீங்கள் தானே இந்த பிரச்சனைக்கு காரணம், அப்புறம் என்ன இப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லும்போது, போதும் மீனா, நீ என்ன பெருசாக உதவி செஞ்சுட்ட, இப்போ வந்து இருந்த பணத்தை ஃபினான்சர்கிட்ட கொடுத்துட்ட, ஆனாலும் தான் மனோஜுக்கு நிறைய பிரச்சனை வருது, ஆனால் மீதி பணத்தை எப்படி தரப்போகிறேன்னு கேட்குறாங்க, அதை நான் பார்த்துக்கிறேன் அத்தைன்னு சொல்லும்போது, உன்னால் சரியாக வீட்டு செலவுக்காகவே பணம் கொடுக்க முடியல, இதில் உன்னால் எப்படி மீதி பணத்தை தர முடியும்? நீ எங்களை ஏமாற்றலான்னு நினைக்கிறியா? அப்படின்னு ஏளனமாக பேசுகிறாங்க விஜயா. உடனே முத்து சொல்கிறாங்க, அம்மா எங்களை நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டாம், ஆனால் தேவையில்லாமல் மீனாவை பற்றி பேசாதீங்க, நாங்கள் உங்களை ஏமாத்தலை, பொய் சொல்லலை, அந்த ரோகிணி தான் பொய் சொல்லி ஏமாற்றிருக்காங்க. இப்போ மனோஜ் ரோகிணிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறான். உங்கள் பையன் மனோஜ் என்ன செஞ்சாலும் பொறுமையாக இருப்பீங்க, எதிர்த்து பேச மாட்டீங்க, அப்புறம் எதுக்குமா மீனா கிட்டேயும் என்கிட்டையும் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது, விஜயா நீ இப்படி பேசுகிறதுக்காக தான் முத்துவும் மீனாவும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நானே என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசி பணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஆனால் என்னைக்கு அந்த பணம் கிடைக்குதோ அன்னைக்கு மனோஜ் இந்த வீட்டில் இருக்கவும் கூடாது, அப்புறம் மனோஜ் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, என்ன பேசுகிறீங்க? மனோஜ் வந்து நம்ம பையன் தானே, அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு சொல்லும்போது, இங்கே மீனாவும் முத்துவும் எவ்வளவோ உதவி செய்கிறாங்க,
மீனா, முத்து அவங்க வேலையெல்லாம் செய்யாம, அவங்க வேலைய விட்டுட்டு, மனோஜுக்காக எவ்ளோ கஷ்டப்பட்டு உதவி செய்றாங்கன்னு உனக்கு புரியாதுல்ல? அதானே இப்படிலாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, பதில் பேசாம அமைதியா இருக்கிறாங்க விஜயா. அந்த சமயம் மனோஜ் சொல்றாங்க, "அப்பா, நீங்களே உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசி எனக்காக ஃபினான்சர் கிட்ட பணத்த வாங்கி குடுத்துருங்கப்பா. முத்து, மீனாவ நம்பவே வேண்டாம். இவங்க இப்படிதான் பொய் சொல்வாங்க. நல்ல பேர் கிடைக்கிறதுக்காகவும், இந்த வீடு கிடைக்கணுன்றதுக்காகவும் என்ன வேணாலும் பேசுவாங்க. அது எப்படிப்பா? முத்து சாதாரண கார் டிரைவர். என்னதான் சவாரிக்கு போனாலும் எனக்கு நம்பிக்கை இல்ல. முத்து ஃபினான்சர் கிட்ட பணத்த திருப்பி தருவான்னு நம்பிக்கையே இல்லப்பா. ஏதோ அவங்களுக்கு கிடைச்ச பணத்த ஃபினான்சர் கிட்ட குடுத்துட்டாங்க. ஆனா, நான் மறுபடியும் வீட்டுக்கு வர்றதுக்கு காரணம் ரோகிணி தானப்பா. ரோகிணியால உடனே பணத்த ஏற்பாடு பண்ண முடிஞ்சது. இல்லன்னா நான் எப்படிப்பா வீட்டுக்கு வந்திருக்க முடியும்? ஆனா முத்துவும், மீனாவும் எனக்காக உதவி செய்யவும் மாட்டாங்க, கண்டுக்கவும் மாட்டாங்க. பணத்த ஏற்பாடு பண்ண போறதும் இல்ல. எனக்கு முத்து, மீனா மேல நம்பிக்கையும் இல்லப்பா. நீங்க பேசாம உங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு பணத்த ஏற்பாடு பண்ணுங்க. இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியில வந்தா தான் நிம்மதியா என்னுடைய வேலைய பார்க்க முடியும். கடைக்கு போயிட்டு என் வேலைய நான் பார்க்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி மனோஜ் தன்னை பற்றியும் தன்னுடைய வேலையை பற்றியும் தன்னுடைய வாழ்க்கையை பற்றியும் யோசித்து இப்படிலாம் பேசும்போது அண்ணாமலை ரொம்பவே கோவமாக, "போதும் மனோஜ், இந்த பணத்தை நான் உனக்காக ஏற்பாடு பண்ணலை. முத்துவும் மீனாவும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, நிறைய வேலை செய்கிறாங்க. அதனால தான் நான் ஏற்பாடு பண்ணணும்னு நினச்சேன். நீ சொல்கிறத எல்லாத்தையும் கேட்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. என்னுடைய 27 லட்ச ரூபா பணத்தை நீ திருப்பி தந்தால் மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்க முடியும். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. நீ தேவையில்லாமல் எங்ககிட்ட கேட்காம ஃபினான்சர்கிட்ட பணம் வாங்குவ, கடன் வாங்குவ. இப்போ உன் பேச்சை கேட்டு உனக்காக அந்த பணத்தை நான் திருப்பி தரணுமா? உனக்காக நான் கடன் வாங்கணும், உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நான் யோசிக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிற. ஆனால் எனக்காக மனோஜ் நீ என்ன செஞ்சிருக்க? எனக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதையும் இந்த வீட்டில் எனக்கு கிடைக்கல. என்கிட்ட சொல்லாமல், என் பேச்சை கேட்காம, எனக்கு தெரியாமல் என் கையெழுத்தை வேற போட்டு கொடுத்துருக்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்புன்னு உனக்கு தெரியவே தெரியாதா மனோஜ்? நீ திருந்தவே மாட்ட. அதனால் நீ தேவையில்லாமல் பேசாத. என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, "ஆமாப்பா, இந்த வீடு எனக்கு கிடைக்க போகிறதில்ல. உங்களுடைய பணம், நீங்கள் சேர்த்து வச்ச சொத்து எல்லாத்தையும் முத்துவுக்கும் மீனாவுக்கும் தானே தரப்போகிறீங்க. அதனால தானேப்பா அவங்கள தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. என்னை பற்றி தான் அந்த வீட்டில் யாரும் யோசிக்க மாட்டீங்களே" அப்படின்னு மனோஜ் சொல்லும்போது, இங்கே மனோஜ் மேலே உள்ள கோவத்தில் விஜயா மனோஜை கேள்வி கேட்குறாங்க. "பொறுமையா இரு மனோஜ், தேவையில்லாமல் பேசாத" அப்படின்னு இங்கே விஜயா சொன்னது மட்டும் இல்லாமல், மீனாவால் கண்டிப்பாக மனோஜுக்கு உதவி செய்ய முடியாது. மீனா மேலே எனக்கு நம்பிக்கையே இல்லை. மீனாவுக்கு நல்ல பேர் கிடைச்சா போதும்னு மீனா எல்லாருக்கும் உதவி செய்கிறா. ஆனால் என்றைக்குமே மனோஜுக்கு உதவி செய்யவே மாட்டா. அதனால நீங்களே உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசி எப்படியாவது ஃபினான்சர்கிட்ட மீதி பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு விஜயா எப்பயும் போல் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த சமயம் மீனா யோசிக்கிறாங்க, அண்ணாமலை மாமா எதுக்கு மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணணும்? எதுக்கு பணம் வாங்கி கொடுக்கணும்? நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு, அண்ணாமலை மாமா, நீங்கள் என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்கல்ல, அதே மாதிரி விஜயாத்த இவ்வளோ பேசுனதுக்கப்புறமா நான் எதுக்கு பொறுமையாக இருக்கணும்? மனோஜுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறத விட, நீங்கள் மனோஜுக்காக கடன் வாங்கக்கூடாது. மனோஜ் உங்களுக்கு தர வேண்டிய 27 லட்ச ரூபா பணமும் உங்களுக்கு கிடைக்கணும். இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மீனா கிளம்புறாங்க. மீனாவுக்கு பெரிய பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்குது. முத்துவும் உதவி செய்கிறாரு. அதனால் மீனாவுக்கு நிறைய வருமானம் வருது. தேவையில்லாமல் இந்த பணத்தை செலவு செய்யக்கூடாது. இந்த பணத்தை சேர்த்து வச்சு சீக்கிரமாகவே ஃபினான்சர்கிட்ட எல்லா பணத்தையும் கொடுக்கணும்னு சொல்லி மீனா பேசுகிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, "என்னதான் நம்ம உதவி செஞ்சாலும் நம்ம இந்த வீட்டில் இருக்கிறது என் அம்மாவுக்கும் மனோஜுக்கும் பிடிக்கவே இல்லை. நம்ம வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக பார்த்துக்கிறோன்னு ரொம்ப பொறாமப்படுறாங்க. தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறாங்க. நம்ம செய்கிற உதவியை அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டிக்கிறாங்க மீனா. அப்புறம் எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்? சம்பாதிக்கிற பணத்தை நமக்காக செலவு செய்யலையே. மனோஜ் வாங்கின கடனை திருப்பி தரதுக்காக தானே அந்த பணத்தை சேர்த்து வைக்கிறோம். அப்புறம் எதுக்காக இவங்க புரிஞ்சிக்க மாட்டிக்கிறாங்கன்னு சொல்லும்போது, யாரும் புரிஞ்சிக்க வேண்டாம். விஜயாத்த என்னை மருமகளாக ஏற்றுக்கலனாலும் பரவாயில்ல. நீங்கள் தான் பணம் கொடுத்து வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கியிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு விஜயாத்த உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். உங்களை புரிஞ்சுக்கணும். உங்களை மகனாக ஏற்றுக்கணும். அது வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு வேலை செய்வேன். எனக்கு பிடிச்ச வேலையை தானே செய்கிறேன். அதனால் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. "என்ன மீனா சொல்கிறேன்னு?" கேட்கும்போது, "ஆமாங்க, உங்களை மகனாக ஏற்றுக்கிட்டாங்கன்னா அப்புறம் மனோஜை பற்றி புரிஞ்சுப்பாங்கல்ல. இந்த வீட்டில் நமக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கிடைக்கும்ல" அப்படின்னு மீனாவும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. மனோஜ் வாங்கின அந்த பணத்தை திருப்பி தரணுன்றதுக்காக மீனா கிடைச்ச ஒவ்வொரு பெரிய பெரிய ஆர்டரையும் நல்லபடியாக செய்கிறாங்க. மீனா நினச்ச மாதிரியே வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்குறதுக்காக பணத்தையும் சேர்த்து வைக்கிறாங்க.
நமக்கு வரவேண்டிய பணமும் கிடச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த பணத்தை ஃபினான்சர்கிட்ட கொடுத்தோன்னா கண்டிப்பாக வீட்டு பத்திரம் சீக்கிரமாக கிடச்சிரும்னு மீனா சொல்கிறாங்க. என்ன மீனா சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது, இந்த பணத்தை வச்சு உனக்காக நான் நகை வாங்கி தரேன், உனக்காக ஆசை ஆசையாக நகை வாங்கி கொடுத்தேன். மனோஜுக்காக நம்ம என்ன செஞ்சாலும் மனோஜ் கண்டுக்க போகிறதில்ல, மனோஜ் நம்மக்கிட்ட நன்றி சொல்ல போகிறதும் இல்லை, தேவையில்லாமல் பேசி நம்மளை தலகுனிய வைக்கணும்னு மட்டும்தான் யோசிப்பான்னு சொல்கிறாரு முத்து. வேண்டாங்க, வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கிட்டோன்னா அண்ணாமலை மாமா சந்தோஷப்படுவார். இன்னொரு பக்கம் இங்கே வீட்டில் தேவையில்லாமல் பிரச்சனை வராது, எல்லாரும் ஒத்துமையாக இருக்கலாம்ல, அப்போ தான் அண்ணாமலை மாமா நிம்மதியாக இருப்பார், சந்தோஷமாக இருப்பார். கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை ஃபினான்சர்கிட்ட கொடுக்கணுன்னு நானே சொல்கிறேன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல அப்படின்னு மீனா வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை இங்கே வந்து தனக்காக அந்த பணத்தை பயன்படுத்தணும்னு யோசிக்காமல் வீட்டில் இருக்க பிரச்சனையை சமாளிக்கணும். ஃபினான்சியரும் இங்கே சிந்தாமணியும் மறுபடியும் பிரச்சனை செய்யக்கூடாதுன்றதுக்காகவே அவங்க சம்பாதிச்ச பணத்தை சேர்த்து வச்சு அங்கே வந்து வீட்டு பத்திரத்தை வாங்குறதுக்காக கிளம்பி வராங்க. இங்கே மனோஜ் வந்து என்னம்மா முத்துவும் மீனாவும் மறுபடியும் ஃபினான்சியரை பார்க்க போகிறேன்னு சொல்கிறாங்க, எதுக்குனாவது கேட்டிங்களா? மறுபடியும் அவங்க பேசிட்டு வந்ததுக்கப்புறமா எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல, மீனாவும் முத்துவும் எனக்கு உதவி செய்யவே வேண்டாமா, எதுக்கு இவங்க நல்ல பேர் வாங்குறதுக்காக இப்படிலாம் செய்கிறாங்கன்னு சொல்லும்போது, உண்மையாகவே மீனாவுக்கு நிறைய பணம் கிடச்சிருக்கா இல்லையா, இல்லை பொய் சொல்கிறாங்களா அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாரு மனோஜ். உடனே விஜயா சொல்கிறாங்க, மீனாவும் முத்துவும் எப்படியாவது வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கிட்டு வருவேன்னு தான் சொல்கிறாங்க. இதனால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது மனோஜ், பொறுமையாரு. வீட்டு பத்திரம் முதல்ல நமக்கு திருப்பி கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் மீனா முத்து இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு அவங்கள இங்கிருந்து அனுப்பிடுறேன். நீ நினைக்கிற மாதிரி உன்னுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், உனக்குன்னு ஒரு நல்ல வரன் கிடைக்கும், உனக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா அமைதியாக இருங்கம்மா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, என்ன மனோஜ் நீ மனசு மாறிட்ட, ரோகிணிகிட்ட பேசுகிறதுனால நான் பொறுமையாக இருக்கணுமா? நீ என்னதான் ரோகிணிகிட்ட பேசினாலும் மறுபடியும் ரோகிணி இந்த வீட்டுக்கு மருமகளாக வரவே முடியாது, அதெல்லாம் நீ யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க விஜயா. என்ன முத்துவும் மீனாவும் எனக்கு உதவி செஞ்சாங்கன்னா வீட்டு பத்திரம் திருப்பி கிடச்சிரும், ஆனாலும் அதுக்கப்புறம் நான் தான் மீனா முத்து முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கணுமே, இங்கே முத்துவும் தேவையில்லாமல் பேசுவானே, ஆனால் நான் இந்த வீட்டிலேயே இருக்கலாம்ல, மீனா முத்து உதவி செய்கிறாங்களா இல்லையான்னு பார்ப்போம், உதவி செஞ்சாலும் அவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்க நான் விடவே மாட்டேன் அப்படின்னு மனோஜ் வந்து யோசிக்கிறாரு. முத்துவும் மீனாவும் ஃபினான்சியரை பார்த்து அவங்க எல்லா பணத்தையும் தந்துடுறாங்க. இங்கே ஃபினான்சியர் அதுக்குள்ளே பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டீங்களான்னு கேட்கும்போது, ஆமாம் எங்கள் வீட்டு பத்திரம் எங்களுக்கு கிடைக்கிறதுக்காக நாங்கள் பணத்தை ஏற்பாடு பண்ணணும்ல, நீங்கள் தான் எங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு வேணும்னே சிந்தாமணி பேச்சை கேட்டு என் அண்ணன் மனோஜுக்கு பெரிய பிரச்சனை செஞ்சிட்டீங்க. ஆனால் இனி நாங்கள் பொறுமையாக இருந்தால் எங்கள் வீட்டு பத்திரம் எங்களுக்கு கிடைக்காது, எங்கள் வீடு எங்களுடைய வீடு, அதனால் எங்கள் வீடு திருப்பி கிடைக்கணுன்றதுக்காகவும் வீட்டு பத்திரத்துக்காகவும் நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோன்னு முத்துவும் மீனாவும் பேசுகிறாங்க. இங்கே ஃபினான்சர் யோசிக்கிறாரு, சிந்தாமணி இந்த வீட்டு பத்திரத்தை திருப்பி தரவே கூடாதுன்னு வேறு சொன்னாங்க, ஆனால் இவ்வளோ சீக்கிரத்தில் முத்துவும் மீனாவும் பணத்தை ஏற்பாடு பண்ணுவாங்க, என்னை வந்து பார்ப்பாங்க, வீட்டு பத்திரத்தை திருப்பி கொடுக்க சொல்லி கேட்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே, இப்படி நடக்கும்னு நான் யோசிக்கவே இல்லை, சிந்தாமணிக்கிட்ட ஃபோனில் பேசலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கும் போது மீனா சொல்கிறாங்க, என்ன யோசிக்கிறீங்க, சிந்தாமணிக்கிட்ட கேட்கணும்னு யோசிக்கிறீங்களா? இப்போ நாங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டோம், அது மட்டும் இல்லாமல் எங்ககிட்ட ஆதாரம் இருக்குது, நீங்கள் எங்ககிட்ட பணம் வாங்கியிருக்கீங்க, வீட்டு பத்திரத்தை திருப்பி தரதுக்கு ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க? சிந்தாமணி பேச்சை கேட்டு இப்படி விஜயாவை ஏமாற்றி வீட்டு பத்திரத்தை வாங்கினோம், இந்த வீடு சிந்தாமணி கிடைக்கணும்னு உதவி செஞ்சோம், இப்போ வந்து வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்குறாங்களே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது, எங்கள் வீட்டு பத்திரத்தை இப்போவே நீங்கள் திருப்பி தரணும், சிந்தாமணிக்கிட்டலாம் நீங்கள் பேச வேண்டாம், ஏன்னா உங்ககிட்ட தானே மனோஜ் வந்து பணம் வாங்கியிருக்காரு, சிந்தாமணிக்கிட்ட பணம் வாங்கலைல்ல, வீட்டு பத்திரம் உங்ககிட்ட தானே இருக்குது, நீங்கள் தானே தரணும் அப்படின்னு மீனா கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க வேறு வழி இல்லாமல் அங்கே மீனா முத்துக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு சிந்தாமணிக்கிட்ட நம்ம ஃபோன் பண்ணி பேசவும் முடியாது, ஏன்னா மீனா இவ்வளோ கேள்வி கேட்கும்போது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும், மீனா கிட்ட தெளிவான ஆதாரம் இருக்குது, இங்கே மீனா கிட்ட விஜயாவோட வீட்டு பத்திரத்தை திருப்பி தரலைன்னா நமக்கு தான் பிரச்சனை வரும், அதனால் நம்ம யோசித்து வந்து ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும், வேறு வழியே இல்லை அப்படின்னு விஜயாவோட வீட்டு பத்திரத்தை மீனா கிட்ட திருப்பி தராரு ஃபினான்சியர். இதை பார்த்த உடனே முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன சார் பணத்தை வாங்கிட்டீங்க, வீட்டு பத்திரம் எங்களுக்கு கிடச்சிருச்சு, இனி நீங்கள் மனோஜ் கிட்ட எந்த பிரச்சனையும் செய்யவே கூடாது அப்படின்னு பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. மீனாவும் முத்துவும் ரொம்ப சந்தோஷமாக வீட்டு பத்திரம் திருப்பி கிடச்சிருச்சுன்னு இங்கே வந்து அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை, நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட பணம் கேட்டிருக்கேன், அந்த பணம் கிடைச்ச உடனே
எப்படியாவது வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கிடலான்னு நினச்சேன். மனோஜுக்காக நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு பணத்தை ஏற்பாடு பண்ணணும்? முத்து, நீயும் மீனாவும் மாடியில் இந்த பணத்தை வச்சு ரூம் கட்டியிருக்கலாமே. இந்த பணத்தை வச்சு மீனாவுக்கு நகை வாங்கி கொடுத்துருக்கலாம். உங்கள் வாழ்க்கைக்காக நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் உங்களை பற்றி யோசிக்காமல் நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை மனோஜுக்காக எதுக்கு ஃபினான்சியர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தீங்க? முத்துவும் மீனாவும் கண்டிப்பாக வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்குவாங்கன்னு நான் நம்பிக்கையாக பேசினேன். ஆனால் முத்து மீனா மேலே எங்களுக்கு நம்பிக்கையே இல்லைன்னு விஜயாவும் மனோஜும் ரொம்பவே ஏளனமாக பேசினாங்க. அப்படி இருக்கும்போது மனோஜுக்கு உதவி செய்யணும்னு நீங்கள் ஏன் யோசிச்சிங்க? கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை உங்களுக்காக நீங்கள் பயன்படுத்தியிருக்கணும். என்ன மீனா, எதுக்கு மீனா நீ இந்த பணத்தை வந்து ஃபினான்சர்கிட்ட கொடுத்த அப்படின்னு சொல்லும்போது, இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சேன். நீங்கள் கவலைப்படாமல் இருங்க மாமா. நீங்கள் எதுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பணம் வாங்கணும், மனோஜுக்கு உதவி செய்யணும்னு நீங்கள் நினச்சது எல்லாமே சரிதான். ஆனாலும் நீங்கள் இப்போ அந்த பணத்தை நீங்கள் வாங்கவும் வேண்டாம். அந்த பணத்தை திருப்பி தரதுக்காக நீங்கள் கஷ்டப்படவும் வேண்டாம். நீங்கள் வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இனி எந்த பிரச்சனையும் இல்லை. சிந்தாமணிக்கு மட்டும் இல்லை, ஃபினான்ஸருக்கும் சரியான பதில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அந்த சமயம் அங்கே வந்த விஜயாவும் மனோஜும் இங்கே வந்து மீனா இப்படி பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக இருக்கும்போது அங்கே ஸ்ருதி, ரவின்னு எல்லாரும் வந்து மீனாவை ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. மீனா, இங்கே அண்ணாமலை மாமா சொல்கிறது எல்லாமே சரிதான். நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை உங்களுக்காக பயன்படுத்தாமல் உங்களையும் முத்துவையும் புரிஞ்சிக்காம தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்கிற இங்கே மனோஜுக்காகவா நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும், மனோஜுக்கு உதவி செய்யணும்னு இந்த பணத்தை ஃபினான்சர்கிட்ட கொடுத்துருக்கீங்க. நீங்கள் செஞ்ச உதவியால் வீட்டு பத்திரம் நமக்கு திருப்பி கிடச்சிருச்சு. ஆனால் உங்களை என்றைக்கும் மனோஜ் புரிஞ்சிக்கவே மாட்டாரே. இவங்களுக்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணவும் கூடாது, உதவி செய்யவும் கூடாதுன்னு இங்கே வந்து ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க. ஸ்ருதி பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு மனோஜ் ரொம்ப கோவமாக, என்னம்மா ஸ்ருதி தேவையில்லாமல் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது விஜயா சொல்கிறாங்க, என்ன எல்லாரும் முத்து மீனாவை ரொம்ப பெருமையாக பேசுகிறீங்க, பாராட்டி பேசுகிறீங்க. முத்து மீனா தான் முக்கியம்னு முத்துவையும் மீனாவையும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. முத்துவும் மீனாவும் அப்படி என்ன செஞ்சுட்டாங்க? இந்த வீட்டு பத்திரம் கிடைச்சாதானே முத்துவும் மீனாவும் இதே வீட்டில் இருக்க முடியும். அவங்களுக்குன்னு வந்து தனி கொடுத்தனம் போனாலும் தங்குறதுக்கு புதுசாக வீடு இல்லைல்ல. அவங்க வேறு எங்கே போக முடியும்? அதனால தான் என்ன செய்யன்னு தெரியாமல் அவங்க வந்து மாடியில் ரூம் கட்டலாமா இல்லை வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கலாமான்னு யோசித்து இப்படிலாம் செஞ்சுருக்காங்க. அப்படி ஒன்றும் மீனா பெருசாக உதவி செய்யலை. மீனா செஞ்சதெல்லாம் யாரும் பெரிய உதவி நினச்சி பாராட்டி பேச வேண்டாம். மீனா, அதான் வீட்டு பத்திரம் திருப்பி கிடச்சிருச்சுல, என்னுடைய வீட்டு பத்திரம் தானே, என்கிட்ட கொடு அந்த பத்திரத்தை. கிச்சனில் இருக்க வேலையை போய் பாரு. என்னவோ நிறைய சம்பாதிச்சு எங்களுக்காக உதவி செஞ்ச மாதிரி பேசி நல்ல பேர் வாங்கலான்னு நினைக்கிறியா? உனக்கு வேறு வேலை இல்லை? என் வீட்டுக்காரர் தான் இந்த வீட்டு பத்திரத்தை நானே வாங்கிறேன்னு சொன்னாரே. நல்ல பேர் கிடைக்கிறதுக்காகவும் எல்லாரும் உன்னை பெருமையாக பேசுகிறதுக்காகவும் உதவி செஞ்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி அமைதியாக இருக்கிறியா? வீட்டு பத்திரத்தை என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. அவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்த அண்ணாமலை வீட்டு பத்திரத்தை வாங்கிட்டு வந்து விஜயாவை பலார்னு வெளுத்து வாங்குறாரு. என்ன நினச்சிட்ருக்க? ரொம்ப பேசுகிற. நானும் பொறுமையாக இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் என்ன, வீட்டு பத்திரம் திருப்பி கிடச்ச உடனே ரொம்ப பேசிகிட்ருக்க. மீனாவும் முத்துவும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அவங்க சேர்த்து வச்ச பணத்தை அவங்களுக்குன்னு பயன்படுத்தலை. அவங்களுக்குன்னு எதுவுமே செய்யலை. ஏன், முத்து நினச்சிருந்தா இந்த பணத்தை வச்சு மீனாவுக்கு நகை வாங்கி கொடுத்துருக்கலாம், மாடியில் ரூம் கட்டியிருக்கலாம். ஏன், நீ சொன்ன மாதிரி தனி கொடுத்தனம் போகிறதுக்காக புது வீடு வாங்கியிருக்கலாம். அப்படிலாம் செய்யாமல் வீட்டு பத்திரம் கிடைக்கணும்னு கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து வச்சு மனோஜ் வந்து தேவையில்லாத வேலையை செஞ்சுருக்கான். மனோஜால் பிரச்சனை வருது. அதனால் இங்கே வீட்டில் வந்து எல்லாரும் ரொம்ப மனசு வேதனையோடு இருக்கோன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க சேர்த்து வச்ச பணத்தை ஃபினான்சியர்கிட்ட கொடுத்துருக்காங்க. வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கிட்டு வந்திருக்காங்க. எனக்காக தான் அவங்க இவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காங்க. மீனாவும் முத்துவும் செஞ்ச உதவிக்காக மனோஜும் விஜயா நீயும் மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் நன்றி சொல்லணும், மன்னிப்பு கேட்கணும். அதெல்லாம் விட்டுட்டு இங்கே மீனாவை புரிஞ்சிக்காமல் பேசுகிற அசிங்கமாக இல்லை. நீங்கள் தானே தேவையில்லாத வேலையை செஞ்சீங்க. எங்களை ஏமாற்றணும்னு நினச்சி திட்டம் போட்டு மனோஜுக்கு இப்படி ஃபினான்சர்கிட்ட பணத்தை வாங்கி கொடுத்தது விஜயா நீ தானே. அப்போ வீட்டு பத்திரத்தை நீ தானே திருப்பி வாங்கணும். உன்னால் இப்போ எதுவுமே செய்ய முடியலனாலும் அமைதியாக இருக்கணும். இப்படி பெரிய உதவி செஞ்ச மீனாவை புரிஞ்சுக்காமல் பேசுகிறிய அசிங்கமாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் விஜயா, இல்லைங்க நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லார் முன்னாடியும் இங்கே விஜயாவை மறுபடியும் பலார்னு வெளுத்து வாங்குறாரு அண்ணாமலை. நீ பேசவே வேண்டாம். நீ என்ன பேசினாலும் அதை கேட்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. இப்போவே மனோஜும் விஜயா நீயும் மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் நன்றி சொல்லணும். இல்லை இப்போவே இங்கேருந்து கிளம்பிடுங்கன்னு சொல்கிறாரு அண்ணாமலை.
மீனா முத்து செஞ்ச உதவியை புரிஞ்சிக்காத யாரும் இந்த வீட்டில் இருக்கவே வேண்டாம், இதுதான் என்னுடைய முடிவுன்னு அண்ணாமலை சொன்னதுக்கப்புறமா என்ன செய்யணும் தெரியாமல் யோசிச்சு வேற வழி இல்லாமல் மீனா கிட்ட நன்றி சொல்கிறாங்க விஜயா. நீ செஞ்ச உதவியை நான் மறக்கவே மாட்டேன், போதுமா அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க விஜயா. முத்துவும் மீனாவும் வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கிட்டாங்க, நல்ல பேரும் கிடச்சிருச்சு. அதனால் மீனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. இங்கே மனோஜுக்கு உதவி செய்கிறேன்னு மீனா எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிட்டா. மீனா கிட்ட எல்லாரும் முன்னாடி நானும் நன்றி சொல்லியிருக்கேன் அப்படின்னு மீனா முத்து மேலே ரொம்பவே கோவமாக இருக்காங்க விஜயா. மீனாவும் முத்துவும் செஞ்ச உதவியை இனி விஜயா கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு மீனா செஞ்ச உதவியால் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அண்ணாமலை.